குட் நியூஸ். சாக்லேட் எடுத்துக்கங்க. என்னப்பா ஏதாவது பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியா? ஐயோ, தப்பி தவறி கூட நான் பள்ளிக்கூடம் பக்கம் போனதே கிடையாது. வேற என்னப்பா விஷயம்? உங்க சின்ன மக ராஜாவும் என் செல்லத்தங்க சுதாவும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மாமா ஏந்திரிச்சு நின்னுட்டீங்க? ஷாக்காக வேண்டாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பொண்ணும் மாப்பிளையும் உங்களுக்கு காட்சி கொடுக்க வந்திருக்காங்க. ஹாய் டாட். ஹாய் மாம். ஏ ராஜா, என்னடா இதெல்லாம்? நதிங் சீரியஸ் மம்மி. சுதா உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சீங்க, அதை நான் நிறைவேற்றிட்டேன். என்னம்மா சுதா, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்களே. என்ன நடந்துகிட்டோம்? இப்ப கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லத்தானே வந்திருக்கோம். என்னம்மா கல்யாணம்ங்கிற பிரச்சனையே இவ்வளவு சாதாரணமா சொல்றேனே? அத்த, இப்ப கல்யாணங்கிறது சாதாரணம் சாதாரணம் சர்வ சாதாரணம். பெரியவன் கல்யாணம் தான் அப்படி நடந்து போச்சு. உன் கல்யாணத்தையாவது எல்லாத்துக்கும் சொல்லி சிறப்பா நடத்தலாம்னு நினைச்சோம். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான்மா என் கல்யாணத்தை சீக்கிரட்டா முடிச்சுக்கிட்டேன். ஏண்டா? ஏற்கனவே சுதாவை எங்க அண்ணனுக்கு கட்டுறதா இருந்தீங்க, அது நடக்கல. அதுக்கப்புறம் சுதாவை எனக்கு கட்டுறதா நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் நாம போடுற சாப்பாட்டை மூக்க பிடிக்க தின்னுபிட்டு பெரியவனுக்கு கட்ட இருந்த பொண்ண எதுக்காக சின்னவனுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பேட்ச் பேட்சா உட்கார்ந்து கிசு கிசுப்பாங்க. அதனாலதான் எதுக்கு இந்த வம்புன்னு சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம். ஓகே. என்ன டாடி சைலண்டா இருக்கீங்க? am I right? எதையுமே நான் சொல்றப்பல இல்லடா. well thank you. அப்ப மம்மி நாங்க போய் அண்ணன் அண்ணிய பாத்துட்டு வந்துடுறோம். ஓகே ஆண்டி, நாங்க போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. பாய். என்னடா நீ வரலையா? ஏய், நான் அவனை பார்க்க வரல, நீ போடா. ஓகே பாய். மாமா அத்தை, அண்ணே அண்ணே. ராஜ் வாடா வா. இன்னைக்காவது வந்தையே, அன்னொருத்திருக்கான்னு இப்பதான் ஒரு ஞாபகத்துக்கு வந்ததா? ஏன்டா அப்பாதான் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாருன்னா நீயுமா மறந்துட்ட? எல்லாருமா சேர்ந்து எங்களை அனாதை ஆக்கிட்டீங்களா? நோ நோ, யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. ஒரு குட் நியூஸோட தான் உன்னை வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. என்னடா குட் நியூஸ்? முதல்ல அதை சொல்லு. அண்ணே, யூ நோ வாட், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையாவா? கல்யாணத்துல கூட போய் சொல்வேன். என்னடா ஒரு இன்விடேஷன்ல எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, திடீர்னு வந்து கல்யாணம் செய்துட்டேன்னு சொல்றேன். உன் கல்யாணத்துக்கு எப்ப இன்விடேஷன் கொடுத்த? யார்கிட்ட சொன்னேன்? அண்ணே அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். தவிர விலைவாசி எல்லாம் ரொம்ப கூடி போயிருக்கு. இந்த சமயத்துல விரிவா கல்யாணம் பண்ணா கட்டுப்படி ஆகாதேன்னு நினைச்சு ஒரு 2-3 பேரோட போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சிக்கனமா காரியத்தை முடிச்சுக்கிட்டேன். ஆமா, அப்பா அம்மாவுக்காவது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினியா? அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். மேரேஜுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தம்பதி சமேதரா போய் தாய் தகப்பனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க போய் அப்பா அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பொண்ணு யாரா? பாயிண்ட்டுக்கு வா, கூப்பிடுறேன். ஆனா பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிடக்கூடாது. என்னடா கூறு போடுற? முதல்ல கூப்பிடுற உள்ள. My sweet little darling, come here. My wife. Now, Mrs. Raj. சுதாவா? சுதாதான். சுதாரிச்சுக்கோ. இதுக்குத்தான் முதல்லயே சொன்னேன் ஷாக் ஆயிடாதேன்னு. ராஜ், சுதா உனக்குத்தான் மனைவியா வரணும்னு ஆண்டவன் முடிவெட்டி இருக்கும் போது அதை மாத்த யாரால முடியும்? சுதா, நீதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எங்க அப்பா அம்மா நினைச்சாங்க. அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். தேங்க்யூ. மீனா, மீனா. அனே, குட் மார்னிங். மீனா, ராஜாவும் சுதாவும் கல்யாணம் செய்துக்கிட்டாங்க. நம்ம பார்க்க தம்பதிகளா வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொருத்தமான ஜோடி. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பாத்துக்கிறீங்க? புடவை கவுனாவும் கவுன் புடவையாவும் மாறிடுச்சேன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் ஆல் இன் தி கேம். உலகம் மாறிக்கிட்டே போகுது, அதுல வாழற நாமும் மாறிக்கிட்டே போறோம். That's it. எப்போ எங்க கல்யாணம் நடந்துச்சு? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்திருக்கு. நம்ம சம்பிரதாயப்படி கல்யாணம் நடக்கலையா? அண்ணே, அண்ணன் எவ்வழியோ அவ்வழியே தம்பியும். நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க.
நாங்களும் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டோம். அதோட இந்த தாலி கட்டுற கல்யாணத்துல குச்சிகளை போட்டு நெருப்புகளை கொளுத்தி அங்கேயே பொண்ணு மாப்பிள்ளை அழ வச்சிடுறாங்க. அந்த தொல்லெல்லாம் என்னால் பொறுக்க முடியாது. சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம். You said it, girl. சரி, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆமாடா, ஒருவேளையாவது இந்த வீட்டுல சாப்பிட்டு போங்க. நோ நோ, நாங்க ரைஸ் ஃபுட்டே எடுத்துக்கிறது இல்ல. அதெல்லாம் ஃபேட்னு ஒதுக்கிட்டோம். யா, புதுமண தம்பதிகளா முதல்ல வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு இனிப்பாவது சாப்பிட்டு போங்க. கொஞ்சம் பால் பழமாவது சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க. பாலாவது பழமாவது அதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷன். நாங்க சாப்பிட்டதா நினைச்சு நீங்க சாப்பிட்டுடுங்க, நாங்க வரோம். கொஞ்சம் இருங்க. ராஜ், நான் உனக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்காத. எப்போதும் போல விளையாட்டு புள்ளையா இருக்க வேண்டாம். இனிமே அப்பா அம்மாவுக்கு நீ இளைய மகன் மட்டும் இல்ல, தலைமகனும் நீதான். என்னமோ நான் தான் அவங்களுக்கு உபயோகம் இல்லாம போயிட்டேன். நீயாவது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருப்பா. உதவியா. Oh, you brought lot of things. சுதா, எங்களுடைய அன்பு காணிக்கையா இந்த புடவைய எடுத்துக்கோமா? No no, நான் புடவை கட்டி ரொம்ப நாளாச்சு. No use. அப்ப இதையாவது எடுத்துக்கோமா? What's this? சாஸ்திரப்படி சுமங்கலி பெண்கள் வந்தா மஞ்சள் குங்குமம் கொடுக்கிறது சம்பிரதாயம். அப்படியா? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துக்கோமா. தேங்க்யூ. சுதா, அத்தை மாமாவை பாத்துக்கோமா. அவங்க என்ன பச்சை குழந்தைகளா நான் பாத்துக்கிறதுக்கு? அப்படி சொல்லாதம்மா, வயசாயிட்டா பெரியவங்க குழந்தைக்கு சமம், நாம தான் பாத்துக்கணும். யா, I'll try my best. வரேன். அண்ணே, பாய். Bye bye. Come on, honey. மீனா, என்ன இப்படி பாக்குற? உன் பார்வையோட அர்த்தம் எனக்கும் புரியுது. ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில இருந்து நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கத்துக்க இந்த நாட்டுக்கு வர்றாங்க. ஆனா இங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு போகுதுன்னு பாக்குறியா? எல்லாம் போக போக சரியா போயிடும். மீனா, நீ வந்து சமாதானம் சொல்ற அளவுக்கு இந்த நாட்டு நாகரீகத்தினோட நிலம் வந்துருச்சு பாத்தியா? Don't be worried. எப்படி ஒரே இல்லாம இருக்க முடியும்? இந்த நாட்டிலேயே பிறந்து வந்த சுதாவுக்கு பொட்டு வச்சுக்க தெரியல, புடவை அடிக்க தெரியலங்கிறாளே. எல்லாம் சரியா போயிடும் வாங்க. என்னமோ இனிமே இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும்.